மேல விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வரும்போது லாபம் தானே நிக்குது. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. பேர், புகழ் எல்லாமே இருக்கு. அந்த லாபம்ங்கிறது தான் பதவி. லாபம் தான் பணம். இது எல்லாமே இருக்கு. அந்த லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விளக்கு போட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே சொல்றது 90 நாட்கள். 90 நாள்ல உங்க விஷயத்துக்கு உண்டான ஒரு வே கிடைச்சிடும். இத நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட விசேஷமே அவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இப்ப 11 நாட்கள் வந்து விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் வெத்தலையில விளக்கு போடணும்னு சொல்லியிருக்கீங்க. வெத்தலை கீழ வச்சு, மேல விளக்கு வச்சு, விளக்கு அகல் வச்சு வச்சு போடணுமா? இல்ல வெத்தலையிலேயே தீபம் போடுவாங்க சில பேர் அந்த எந்த மாதிரி. ஒரு விஷயத்திலயும் அப்படி தீபம் இப்ப நான் வந்து எலுமிச்சம்பழ தீபம் போடுறாங்க. ஆமா. அதுவே தவறான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஆமா. அது வந்து எந்த ஒரு உயிருள்ள ஒரு ஒரு ஜீவன், அதுவும் ஜீவன் தான். எரிக்கக்கூடாது. எதையும் எரிக்கக்கூடாது. ஆ. அதுக்கு தான் மண்ணால் இப்போ ஒரு மண்ணே பார்த்தீங்கன்னா, உடனே விளக்கு எடுத்து தரமாட்டாங்க. அத சுட வச்சு, என்ன பண்ணாலும் ஒண்ணாகாதுன்னு திடமாக்கி தான் நம்மளுக்கு குடுக்குறாங்க. சிறப்பு. அப்ப அந்த திடமாக்குன விஷயத்த தான் எரிய வைக்கணுமே ஒழிய, நம்ம வந்து உடனே எரிய பொருள எதுலயுமே தீபம் போடக்கூடாது. ஒரு சிலர் சங்கிலிலாம் தீபம் போடுறாங்க. ஆமா, அந்த ஆமா. வெண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து குபேர பூதங்கள்னு அர்த்தம். புரியுது. அந்த குபேரர் விஷயத்தையவே வந்து எரிச்சு சாம்பலாக அது ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. சிறப்பு. இது இது வந்து நான் தெளிவா கேட்டுக்கொண்டு வந்திருந்தேன். சில பேர் பார்த்தா கோவில்ல வந்துட்டு எலுமிச்சம்பழத்த புழிஞ்சிட்டு, எலுமிச்சம்பழத்த திருப்பிப்பாங்க. திருப்பி அதுல விளக்கு போடுவாங்க. சில பேர் வெத்தலை தீபம் போடுறேன்னு சொல்லி வெற்றிலைய வச்சு அந்த வெற்றிலை சுட்டு கருகிடும். சோ அது கருகினா ஒரு விஷயம் கருகுனாலே நம்ம என்னன்னு வெற்றிலையில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நரம்புகள். மறந்து இருக்கு. வெத்தலைனா யாருன்னா ஆண் சிவன், ம். பாக்குன்னா பெண் பார்வதி. வெத்தல பாக்கு, வெற்றிலை பாக்கு வாயில நுழையாம எந்த விஷயமும் கிடையாது. சிறப்பு. ஆமா. சரிங்களா? அப்ப வெற்றிலை பாக்குக்கு அடுத்தது எலுமிச்சம்பழம். நீ வெத்தல பாக்கு, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா. இதுதான் கோர்வையான ஒரு விஷயம். அடுத்தது தான் தேங்காய் பழம். அப்ப இந்த 5 விஷயங்கள் வந்தத எந்த காரணத்த கொண்டும் அழிக்கக்கூடாது. சிறப்பு. தேங்காயில விளக்கு போடுவாங்க. உண்மைய சொன்னா, தேங்காயில கெட்டதுக்கு தான் விளக்கு போடுவாங்க. அப்போ தேங்காயில சாமிக்கு விளக்கு போடாதீங்க. அதுக்குன்னே விளக்குகள்ல நெறைய இருக்கு. பஞ்சபூத விளக்குகள் இருக்கு. கொப்பரை தேங்காய் மாரியெல்லாம் விளக்குகள் இருக்கு. அதுல நீங்க போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துப்பா. நான் வந்து முழுமையா என்னுடைய அப்பா வழியில நான் வந்திருக்கேன். கண்டிப்பா. சில விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கைங்கிற பேர்ல நமக்கு நாமே சில விஷயங்கள் தவறான முறையில போயிட்டுருக்கு. சிறப்பு. இது நம்ம காணொளி மூலமா ஒரு விஷயம் அவங்க தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. எந்த விஷயத்தையுமே வந்துட்டு எரிச்சு ஒரு எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், வெத்தலையாக இருக்கட்டும், எரிச்சு கருகி விளக்கு போடுறது தப்பு அப்படிங்கிறது இதுல மூலமா தெளிவா கண்டிப்பா. தெரிஞ்சுப்பாங்க. விளக்கு போடணுமா? புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கி அதுல விளக்கு ஏத்துனா போதும். எரிஞ்ச விளக்கையும் திருப்பி விளக்கு போடக்கூடாது. ஆமா. அதை அதுவும் நீங்க வந்து நெறைய காணொளியில அப்படி சொல்லி போடணும் அப்படின்னா, அந்த விளக்க புதுமைப்படுத்தணும். கொதிக்க வைத்து, தீயில கருக்கி, பால் பன்னீர் கழுகி, அப்புறம் தான் அந்த விளக்க புதுமையாக்கி தான் பண்ணணும். அதிலேயே எடுத்து எடுத்து பண்ணக்கூடாது.